செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்களத்தூர் பகுதியில் பாரங்கி பகுதி மற்றும் அரசு பள்ளி அருகே நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நியாய விலைக் கடைகளில் பகல் நேரங்களில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லும் வியாபாரிகள் குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக ஏற்க வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ரயில் நிலைய சந்திப்பு முன்பாக ஒருங்கிணைந்த விவசாயிகள் அமைப்பினர் பேரணியாக வந்தனர். அப்பொழுது கோவை ரயில் நிலைய சந்திப்பிற்குள் நுழைய முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடையை மீறி ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்றதாக 30 விவசாயிகள் கைது செய்யப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் ரேபிடோ செயலி மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வரும் நபர்களை ரயில் நிலையம், காந்திபுரம், குனியமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், வாடிக்கையாளர்களையும் அச்சுறுத்தி வரும் ஆட்டோ ஓட்டுநர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி பைக் டாக்ஸி அசோசியேஷன் அமைப்பைச் சேர்ந்த நபர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சொரக்காயில் நத்தம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைத்து தரக்கோரி அதே பகுதியில் பணிபுரிந்த கிராம நிர்வாக அலுவலர் மாணிக்கம் என்பவரிடம் சிவாஜி ஆசிரியர் என்பவர் முன்னிலையில் 25,000 ரூபாய் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கொடுத்துள்ளனர். பணத்தை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் மாணிக்கம் பணி மாறுதலில் குறிசிலாப்பட்டு பகுதிக்கு சாலை அமைக்காமல் சென்றுள்ளதால் தாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடு என்று சிவாஜி ஆசிரியர் கேட்டுள்ளார். அப்பொழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று VAO என்றும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் திரு வீதி உலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கேரளா உட்பட வெளி மாநிலத்தில் இருந்து கலைஞர்கள் பல்வேறு சுவாமி வேடம் அணிந்து வாகனத்தில் வீதி உலா வந்த நிலையில் பக்தர்கள் அதனை கண்டு ரசித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கட்டிடம் சிதிலமடைந்தும் சுற்றுப்புற சுவர் சிமெண்ட் பெயர்ந்து வருவதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அங்குள்ள லிப்டில் லிப்ட்மேன் உடன் 16 பேர் ஏறியதில் அதிகப்படியான எடை காரணமாக லிப்ட் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து மாட்டிக்கொண்ட பொதுமக்களை அங்கிருந்த இளைஞர்கள் விரைந்து வந்து கதவை நீக்கி அனைவரையும் காப்பாற்றிய நிலையில் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வானாபுரம் அருகே பொற்பாலம்பட்டு கிராமத்திற்கு வழித்தடம் இருந்தும் அரசு பேருந்துகள் வருவதில்லை என்றும், வேலைக்கு செல்பவர்கள் பள்ளி மாணவர்கள் கடும் சிரமம் அடைந்து வரும் நிலையில் அரசு பேருந்து இயக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி கிராம பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் ஓடைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஊராட்சியின் சார்பில் கிராம மக்கள் ஏற்பாடு செய்தனர். இந்த நிலையில் அருகாமை கிராமமான பாக்கம் கிராமத்தின் வழியாக கழிவுநீர் எடுத்துச் செல்ல பாக்கம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 2 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த தகவல் அறிந்து வந்த வானாபுரம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பழைய சருகணி சாலை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் உதயச்சி அணைக்கட்டில் மீன் பிடித்தபோது தண்ணீரில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து வேலாயுதப்பட்டினம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால்
கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு சென்று பார்க்கவும் வனத்துறையினர் 5வது நாளாக தடை விதித்துள்ளனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.